ஓம் நம சிவாய. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் பவானி ஆற்றிலிருந்து 1.5 TMC தண்ணீர் வழங்குவதால் ஈரோடு மற்றும் திருப்பூர் பகுதிகளில் இருக்கிற நீர்மட்டம் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதனால் மழையை மட்டும் நம்பியிருந்து விவசாயம் செஞ்சவங்க இப்போ அதாவது கிணறு மற்றும் அந்த போரில் தண்ணி இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதனால் வாழை மற்றும் பயிர்கள்லாம் விளைவிச்சிருக்காங்க. எடப்பாடியார் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இது அவர்கள் திட்டத்தை அவங்க ஆட்சியில் அவர் மூலம் தான் இது கொண்டாடப்பட்டது. இதனால் ரொம்ப விவசாயிகளுக்கு நல்லது. இதனால் விளைநிலங்களோட விலை கூட அதிகரிச்சிருக்கான். லட்சக்கணக்கில் இருந்த விளைநிலங்கள் இப்போ கோடிக்கணக்கில் இருக்குது. இப்போ நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிச்சிருக்கனால அந்த விவசாயிகள் மழையை மட்டும் நம்பி இருக்காமல் எல்லா பயிர்களையும் விளைவிக்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா 5 அடி தான் இருக்குமா தண்ணி, கிணற்றுல சுத்தமாக இருக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்க 70லேருந்து 80 அடி வரைக்கும் தண்ணி மட்டம் கிணத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நன்மைகள் பண்ணுற மாதிரி திட்டங்கள் கொண்டு வரதுனால தான் விவசாயிகளும் உற்சாகமாக இருப்பாங்க. அவங்களும் விவசாயம் செய்கிறனால தான் நமக்கு சோறு வரும். அதனால் விவசாயிகளுக்கு முன்னுரிமை தர மாதிரி திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அதில் எடப்பாடியார் அவர்களுக்கு மிக்க நன்றி. பார்த்திங்க அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும்.